உயிர் எதுக்கு? இந்த உயிரும் உடலும் அழிவதற்கு முன்னால் நாம் ஐயாவுடைய பணியை செய்யணும். கண்டிப்பா ஐயா அலாச்சுரு அச்சத்தேர் முடியும் இல்லை ஆண்டி வேலை செய்திருக்கோம். ஆமா, நமக்கு ஐயா தந்த இந்த உயிர் பரிபூர்ணமான பேரானந்த பெருவாழ்வை பெறணும்னு சொன்னா நம்ம ஐயா தந்த அன்பையும் தர்மத்தையும் பொறுமையையும் என்ன செய்யணும்? நாம கடைபிடிக்க வேண்டும். இந்த உயிர் நாளைக்கு இருக்கான்னு தெரியாது, ஆனால் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம அவரை கும்பிடணும், அவரை விழுந்து விழுந்து வணங்கணும், அவர் திருநடையில தான் கேட்கணும். அவர் திருநடையில முட்டி மோதி நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கிற அற்புத வல்லமை நம்ம ஐயா தந்திருக்கு. கேட்போமா? நம்ம கோயில தான் கேட்கணும். வீட்டுல உட்கார்ந்து கேட்க முடியுமாமா? கோயிலுக்குள்ள அவனுக்கு போண்டா வீட்டுல இருந்து கேட்கலான்னா நீங்க அதை விட அவருடைய எஃபெக்ட் எனக்கு எங்க கிடைக்கணும்? ஐயோட திருநடையில முட்டி மோதி கேட்டோன்னு வைங்க, நமக்கு அழகா ஐயா தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயிர் உள்ளவரை அவரை பாடணும், வணங்கணும், போற்ற வேண்டும். கவலையை தீர்ப்பாய், என்னை காப்பாய், கருணை வைகுண்டா. கவலையை தீர்ப்பாய், என்னை காப்பாய், கருணை வைகுண்டா. இந்த குரலையும் காக்கும் கோகுல கண்ணா, குருவே வைகுண்டா, குருவே வைகுண்டா. உயிர் உள்ளவரை புகழ் பாடிடுவே, புகழ் பாடிடுவே. உன்னை நினைத்தேன், அன்பை ஆதரித்தேன். தினம் ஓசைகளில்லா உலகம் தந்து உன்னை சேவித்தேன், உன்னை சேவித்தேன். ஆசைகள் அறுத்தேன், உன்னை நினைத்தேன், அன்பை
விதியோ அறியேனையா அதுவரை பாடிடுவேன் எதுவரை விதியோ அறியேனையா அதுவரை பாடிடுவேன் உன்னை ஒரு முறை கண்டு தொழுகிற அன்று உள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உயிர் உள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயா வைகுண்டா ஐயா வைகுண்டா உயிர் உள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உன் புகழ் பாடிடுவேன். நன்றி நன்றி, நல்லா கை தட்டுறீங்க.